ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2024ல ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டெட்பூல் அண்ட் வுல்வரின் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 2018ல கேபிளோட டைம் டிராவல் டிவைஸை வச்சு தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் தன்னோட ஒய்ஃபையும் காப்பாற்றின டெட்பூல் அதை வச்சு பல காலகட்டத்துக்கு போய் நிறைய வேலைகளை பண்ணுறாரு. அந்த டைம் டிராவல் டிவைஸை யூஸ் பண்ணி புனித காலத்துக்கு வந்த டெட்பூல் அயன்மேனை சந்திக்கிறதுக்காக ஹெட் ஆஃப் செக்யூரிட்டியான ஹாப்பி ஹோகனை கண்டுபிடிச்சு வந்து தன்னையும் அவெஞ்சர்ஸ்ல சேர்த்துக்கிறதுக்காக சொல்றாரு. நம்ம ஹாப்பி ஹோகனும் ஒன்னு அவெஞ்சர்ஸ்ல சேர்த்துக்கணுமா? அவெஞ்சர்ஸ் யாருமே தன்னோட பெருமைக்காக அவெஞ்சர்ஸ் ஆனவங்க கிடையாது. இந்த பூமியோட தேவைக்காக பூமியை காப்பாத்தினவங்க தான் அவெஞ்சர்ஸ். நீ எல்லாம் அவெஞ்சர்ஸ் ஆக முடியாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. நம்ம டெட்பூலும் அவெஞ்சர்ஸ்ல சேர முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப்பும் பண்ணிடுறாரு. 6 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம டெட்பூல் அவனோட ஃப்ரெண்டான பீட்டர் வேலை பார்க்குற பழைய கார்கள் எல்லாம் விற்கிற கம்பெனில சேல்ஸ்மேனா ஒர்க் பண்றாரு. இன்னைக்கு நம்ம டெட்பூலோட பர்த்டே, அதனால எல்லாரும் ஒரு பிளைண்ட் லேடியோட வீட்டுல கெட் டுகெதர் ஆகுறாங்க. இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம டெட்பூலோட லவ்வரும் வந்திருக்காங்க. இப்படி அவங்க எல்லாரும் ஜாலியா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்றதுக்காக அந்த கேண்டில் ஊத்துறதுக்காக போகும்போது வெளியே யாரோ பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. யாருன்னு வெளியே போய் பார்த்தா டிவிஏவோட ஆட்கள் கையில தடியெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் அடிக்கிறதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம டெட்பூலும் நீங்க எல்லாம் தடியோட வந்திருக்கீங்க, உங்ககிட்ட சண்டை போடுற மூட்ல நான் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவரோட மொட்டை தலையை மறைக்கிறதுக்காக ஒரு விக் வச்சிருப்பாரு. அந்த விக்கோட புடிச்சு இழுத்துட்டு வந்து டிவிஏக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. மல்டிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு காலக்கோட்டையும் கண்காணிக்கிறதுக்காக இந்த டிவிஏல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அதுல டெட்பூலோட உலகம் இருக்கிற காலக்கோட்டை கண்காணிக்கிற டிபார்ட்மெண்டோட தலைவன் தான் பாரடாக்ஸ். இந்த பாரடாக்ஸ் தான் அவரோட ஆட்களை விட்டு டெட்பூலை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர வச்சிருக்காரு. பாரடாக்ஸும் டெட்பூல் கிட்ட நீங்க அவெஞ்சர்ஸ் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்காக தான் நாங்க உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம்னு சொல்றாரு. நம்ம டெட்பூலை அங்க இருக்க கண்ட்ரோல் ரூமுக்கு கூட்டிட்டு போய் அங்க அவெஞ்சர்ஸோட வீடியோஸ் எல்லாத்தையுமே போட்டு காட்டுறாரு. என்னன்னா எதிர்காலத்துல வரப்போற ஆபத்துல இருந்து இந்த புனித கால வரிசையை காப்பாத்துறதுக்கான பொறுப்பு கடமை நம்ம டெட்பூல் கிட்ட வரலாம். சோ அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ அங்க ஸ்கிரீன்ல தோர் செத்துக்கிட்டு இருக்க டெட்பூலை பார்த்து அழுகிற மாதிரி ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது, ஏன் அவர் என்ன பார்த்து அழுகிறாரு அப்படின்னு சொல்லி டெட்பூல் நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. உடனே பாரடாக்ஸும் அந்த சீனை கட் பண்ண சொல்லிடுறாரு. அதெல்லாம் விடுங்க டெட்பூல், இப்ப மட்டும் நீங்க அவெஞ்சர்ஸ் கூட சேர்றதுக்கு சரின்னு சொல்லுங்க, நான் உங்களை அமுச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்க கால வரிசையில இருந்து மாறி போய் புனித கால வரிசையை காப்பாத்துறதுக்கான வேலைகளை எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி பாரடாக்ஸ் சொல்றாரு. இந்த மார்வல் உலகத்தோட கடவுளே நான் தானா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆச்சரியத்துல சொல்றாரு நம்ம டெட்பூல். இப்ப நம்ம டெட்பூலும் அவரோட காஸ்டியூமை கேட்கிறாரு. கேட்டதும் அவரோட காஸ்டியூமை கொடுக்குறாங்க. அவ்வளவுதான், பயங்கரமா ரெடி ஆகி வராரு நம்ம டெட்பூல். இப்படி பயங்கரமா ரெடி ஆயிட்டு வர நம்ம டெட்பூல் கிட்ட பாரடாக்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு பாருங்க. என்னன்னா ஒவ்வொரு காலக்கோட்டுக்கும் அதை நிலையா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆதார சக்தி இருப்பாங்களாம். ஒருவேளை அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த காலக்கோடு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிருமா. இப்போ டெட்பூல் உலகத்தோட ஆதார சக்தியா இருந்த லோகன் உயிர் தியாகத்தை பண்ணதுனால அந்த காலக்கோடே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி லோகன் இறந்து போன அந்த சீனை போட்டு காட்டி அங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதாச்சும் பண்ணி எங்க காலத்தை சரி பண்ணுங்கன்னு சொல்லி டெட்பூல் பாரடாக்ஸ் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு பாரடாக்ஸும் அதைத்தான் நானும் பண்ண போறேன், உன்னோட காலக்கோட்டில் இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சாக கூடாதுன்னு நானே அவங்கள கொலை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த காலக்கோட்டை அழிக்கிற ஒரு டைம் ரிப்பர் கருவி எடுத்து காட்டுறாரு. இப்ப டெட்பூலும் எங்க உலகம் அழியறதுக்கு எவ்வளவு நாள் இருக்கும்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சொல்ல போனா உங்க உலகம் அழியறதுக்கு பல ஆயிரம் வருஷங்கள் ஆகும், ஆனா அது வரைக்கும் எனக்கு பொறுமை கிடையாது. முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு காலக்கோட்டையும் அழிச்சு வாய்ட்ல தள்ளிக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்போ நிர்வாகம் மாறினதுனால அந்த காலக்கோடு எல்லாத்தையுமே பாதுகாக்க சொல்றாங்க. அதனாலதான் இதை அழிச்சு இந்த டிவியவே என்னோட கைக்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி பாரடாக்ஸ் அவரோட கையில இருக்க டெம்பேடை ஆட்டி ஆட்டி காட்டுறாரு. அந்த வேலையை உன்னால பண்ண முடியாது, அதுக்கு நான் விட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெட்பூலும் பாரடாக்ஸோட மூக்கிலே ஒரு குத்திட்டு அவரோட கையில இருந்த டெம்பேடை தூக்கிட்டு போறாரு. அந்த டெம்பேடை வச்சு டிவியில இருந்து தப்பிச்சு நேரா லோகனை புதைச்சிருக்க இடத்துக்கு வந்து நீ உண்மையாவே இறந்து போயிட்டியான்னு சொல்லி அவரோட சமாதியை தோண்டி பாக்குறாரு. ஆனா அங்க லோகனோட எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கு. அதை தூக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல டிவியோட ஆட்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் டெட்பூல் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அந்த நேரத்துல நம்ம டெட்பூலும் அங்க இறந்து கிடக்கிற லோகனோட எலும்பு கூட்டுல இருந்து ஒவ்வொரு எலும்பையா உருவி அவங்க எல்லாரையுமே குத்தி அந்த இடத்துல கொலை பண்றாரு. அதுக்கப்புறமா அந்த டெம்பேடை வச்சு ஒவ்வொரு மல்டிவர்ஸ்கா போய்
அவரோட உலகத்துக்கான சரியான உள்வரினை தேடுறாரு. மல்டிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் ஒவ்வொரு உள்வரின் இருக்கிறாங்க. ஒவ்வொரு லோகத்திலையும் உள்வரின் ஒவ்வொரு மாதிரியா இருக்காங்க. இப்ப கடைசியா ஒரு யூனிவர்ஸ்க்கு வராரு. அங்க ஒரு உள்வரின் ஒரு பார்ல உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் தேடிக்கிட்டு இருந்த உள்வரின் இவன் தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து என்னோட உலகத்தை காப்பாத்துறதுக்கு உன்னோட உதவி எனக்கு வேணும்னு சொல்லி கேக்குறாரு. போடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்வரின் பயங்கரமா சரக்கடிச்சிட்டு அந்த இடத்துலயே மட்டையாடுறாரு. சாஞ்சு போன அவனை டெட்பூல் நிமிக்க பார்க்கும் போதுதான் அவன் உள்ளால மஞ்சள் கலர்ல சியூட் எல்லாம் போட்டிருக்கிறது நம்ம டெட்பூலுக்கு தெரியுது. அப்ப கண்டிப்பா இவன் உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் மேல போட்டிருந்த துணியெல்லாம் மாத்தி அந்த எல்லோ கலர் சியூட்டோட அவனை டிவிக்கு கூட்டிட்டு வரான். அங்க அந்த பாரடாக்ஸ் அவரோட மூக்கு உடைஞ்சதுனால பயங்கர காண்ட்ல நின்னுகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த டெட்பூல் வந்து இதோ பாருங்க நீங்க கேட்ட ஆதார சக்தி இந்தா இருக்கிறான். இவனை என்னோட உலகத்து லோகனுக்கு பதிலா கூட்டிட்டு போனோம்னா அதுக்கப்புறம் என்னோட உலகம் அழியாதுல்ல அப்படின்னு சொல்லி டெட்பூல் சொல்றாரு. ஒரு யூனிவர்ஸ்க்கு ஒரு ஆதார சக்தி தான் இருக்க முடியும். அந்த லோகன் அழிஞ்சு போயிட்டான். அது மட்டும் இல்லாம வேற யூனிவர்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல லோகனை தூக்கிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல. இருக்கிறதுலயே உதவாக்கரையா யூஸ்லெஸ்ஸா இருக்கிற ஒரு லோகனை நீ தூக்கிட்டு வந்திருக்க. இவனால அவனோட சொந்த உலகத்தையே காப்பாற்ற முடியாத ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்னு இவன் கூட்டிட்டு வந்தவனை கலாய்க்கிறான். இதை கேட்ட டெட்பூலும் அதெல்லாம் முடியாது, நீங்க உங்களோட ஹையர் ஆஃபீஷியல்ஸ் கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகி முழிக்கிறாங்க. சோ அதனால இந்த பாரடாக்ஸ் அவங்களோட பாஸ்க்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. டெட்பூல் அதை கண்டும் பிடிக்கிறாரு. உங்களோட பாஸுக்கு தெரியாம தான் இந்த வேலைகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இருங்க உங்களோட பாஸ் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டெட்பூல் சொல்றாரு. இப்ப பாரடாக்ஸும் டக்குன்னு டெட்பூலை ப்ரூன் பண்ணி விட்டுறாரு. டெட்பூலோட கையில இருந்த டெம்பேர்ட் அங்கேயே விழுந்துருது. இப்ப டெட்பூல் வாய்டுங்கிற ஒரு உலகத்துக்கு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம நீயும் டெட்பூல் கூடவே போயிடுன்னு சொல்லி உள்வரினையும் வாய்டுக்கு அனுப்பி விட்டுறாரு. இதனால இப்போ டெட்பூலும் உள்வரனும் சேர்ந்து அந்த வாய்டுங்கிற உலகத்துல வந்து விழுந்துடுறாங்க. உள்வரனும் டெட்பூல் கிட்ட என்கிட்ட நான் என் பாட்டுக்கு செவனேன் என்னோட யூனிவர்ஸ்ல இருந்த என்ன இப்போ கொண்டு வந்து ஆள் இல்லாத காட்டுல விட்டுட்டேடான்னு சொல்லி அங்க ரெண்டு பேருக்கும் மாறி மாறி சண்டை நடக்குது. அந்த நேரத்துல அந்த பக்கத்துல ஜானிங்கிறவர் வராரு. அந்த நேரத்துல நீங்க சண்டை போடுறத நிப்பாட்டுங்க, உங்களை புடிச்சிட்டு போறதுக்கு ஒரு மியூட்டன்ஸ் கூட்டம் வருதுன்னு சொல்லி ஒரு சத்தம் கேக்குது. அவன் ஒரு பக்கமா கைய காட்டுறான். அந்த பக்கம் பார்த்தா அங்க ஒரு பெரிய மியூட்டன் கூட்டமே வந்துகிட்டு இருக்கு. அங்க வந்தவங்க எல்லாரும் பயங்கரமா அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஜானி கவலைப்படாதீங்க நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி மேல இருந்து கீழே குதிக்கிறாரு. இப்ப நம்ம ஜானி நேரா வானத்துக்கு பறந்து தன்னோட நெருப்பு சக்தியை பயன்படுத்தி நெருப்பு மழைய கக்குறாரு. ஆனா அந்த கூட்டத்தோட தலைவன் பைரோ மொத்த நெருப்பையும் உறிஞ்சு நம்ம ஜானிய மட்டையாக்கிடுறான். இப்போ நம்ம டெட்பூல், உல்வரின், ஜானி இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. வாய்ட் யுகத்துல இருக்க இவங்க எல்லாரோட தலைவியான கசன்ட்ராங்கிற ஒருத்தி கிட்ட கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த வாய்டுக்கு ஒரு மியூட்டன் வந்தா அவங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்னு இந்த டீமோட தலைவியான கசன்ட்ராக்கு அடிமையா இருக்கணும், இல்லன்னா அந்த அலியோத் கிட்ட செத்து போகணும். அப்ப ஜானியும் இந்த வில்லன்கள் எல்லாமே இந்த தலைவியான கசன்ட்ரா கிட்ட சேர்ந்துட்டாங்க. ஆனா என்ன மாதிரியான சில நல்ல மியூட்டன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த தலைவியான கசன்ட்ராவை பத்தி பயங்கரமா கேவலமா சொல்றாரு ஜானி. இப்போ இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அந்த கசன்ட்ராவோட கோட்டைக்கு கொண்டு போறாங்க. அங்க அந்த கசன்ட்ராவோட நிறைய அடியாட்கள் எல்லாம் இருக்காங்க. இப்போ அங்க இருக்க குகை ஓபன் ஆகுது. உள்ள இருந்து அவங்களோட தலைவியான கசன்ட்ரா வெளியே வரா. இந்த கசன்ட்ரா யாருன்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் சேவியரோட ட்வின் சிஸ்டர். இந்த கசன்ட்ரா நெகட்டிவ் வைபா இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பொழுது சின்ன குழந்தையா இருக்கும் போதே இந்த வாய்ட்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க இங்கதான் வளர்ந்துருக்காங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னா மல்டி யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா உலகத்திலையும் வேணான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாரையுமே இந்த வாய்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. இங்க இருந்து திரும்ப வெளியே போக முடியாது, இங்கேயே தான் கிடந்து சாகணும். சொல்ல போனா மல்டி யூனிவர்ஸோட ஒரு டஸ்ட்பின்னு சொல்லலாம். மல்டி யூனிவர்ஸ்ல ஒவ்வொரு உலகத்திலையும் தேவையில்லாத மக்களை கொண்டு வந்து இந்த வாய்ட்ல விட்டுட்டு போயிருவாங்க. இப்ப நம்ம கசன்ட்ராவும் என்ன நம்ம இடத்துக்கு புதுசு ஆட்கள் வந்திருக்காங்க போலயே, என்ன பல வருஷமா அழிய வச்ச இந்த ஜானி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களா, எப்படியோ நீங்க 2 பேரும் வந்த நேரம் பார்த்து இந்த ஜானி என்கிட்ட மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரோட கட்ட அவுத்து விடுறதுக்காக சொல்றாங்க. உடனே நம்ம டெட்பூலும் சும்மா இருக்காம நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, உன்னை பத்தி வர வழியில ஜானி எங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டான், எல்லாம் ஒரு ஆளே இல்ல அப்படி இப்படின்னு இந்த ஜானி சொல்லாதது எல்லாத்தையுமே இந்த டெட்பூல் தனக்கு தானே பெருசா பிதிக்கிறாரு. உடனே ஜானியும் ஐயோ இல்ல அதெல்லாம் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு கசன்ட்ராவும் நீ அதெல்லாம் சொல்லிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போடுறாங்க. அவ்வளவுதான் ஜானியோட தோல் பிஞ்சு போய் அப்படியே அவனோட உடம்பு நில கொலைஞ்சு அந்த இடத்துலயே உருகி போயிருச்சு.
அட பாவி, இல்லாதது பொல்லாததை சொல்லி அவனை சாகடிச்சிட்டேடா அப்படின்னு சொல்லி உல்வரின் சொல்றாரு. உடனே டெட்பூலும் என்னது சொல்லுறதுல சொன்னா, அப்படியெல்லாம் இல்ல, அவர் சொன்னதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப உல்வரனும் உன்னோட இதுக்கெல்லாம் நான் அடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கசன்ட்ராவை குத்துறதுக்காக போறாரு. அப்போ இவளும் ஒரு பவரை யூஸ் பண்ணி உல்வரினை மண்ணுக்குள்ள புதைச்சிடுறாங்க. இப்ப டெட்பூலும் நான் உடனடியா இங்க இருந்து வெளியே போய் என்னோட உலகத்தை காப்பாத்தணும், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த கசன்ட்ராவும் நம்ம டெட்பூல் உண்மையதான் சொல்றாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட முகத்துக்குள்ள கைய விடுறாங்க. அது மூலமா நம்ம டெட்பூலோட பிரெயினை ரீட் பண்றாங்க. என்னன்னா அவங்களோட ஃபேஸ்க்குள்ள கைய விட்டு அவங்களோட பிரெயினை ரீட் பண்றதுக்கான சக்தி இந்த கசன்ட்ரா கிட்ட இருக்கு. அந்த வகையில இந்த டெட்பூலோட பாஸ்ட் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு இவர் யாரு, எங்க இருந்து வந்திருக்காரு, இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம டெட்பூலோட பாஸ்ட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி வழியா உல்வரின் டப்புன்னு வந்து நம்ம கசன்ட்ராவை கொத்திடுறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகல, ஹீலிங் பவர் கூட இருக்கு போல. அந்த நேரத்துல இப்போ ஒரு புயல் மாதிரியா ஆலியாத் வருது. நீங்க 2 பேரும் என் கையால சாகிறத விட அவனுக்கு விருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அங்க விட்டுட்டு நம்ம கசன்ட்ரா மட்டும் உள்ள போயிடுறா. கசன்ட்ரா மாதிரி அங்க இருந்த மத்த மியூட்டன்ஸ் எல்லாமே இந்த ஆலியாத்தை பார்த்து உள்ள போயிடுறாங்க. அப்போ அங்க இருக்க ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து உல்வரின் அடிச்சு அதை ஃபயர் பண்ணி மேல பறக்க வைக்கிறாரு. பின்னாடி டெட்பூலும் பிடிச்சுக்கிறாரு. அங்க இருந்து பழுது போய் அந்த ஆலியாத் கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயோ ஒரு மலை பகுதியில விழுறாங்க. இப்ப இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி பாக்குறாங்க. இப்ப பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டலுக்கு டெட்பூலோட வந்து அங்க சாப்பிட்டுக்கிட்டு தன்னோட கதைய டெட்பூல் சொல்றாரு. எங்க உலகத்து உல்வரின் அவரோட பொண்ணு X-23க்காக உயிர் தியாகம் பண்ணதா சொல்றாரு. ஆனா இந்த உல்வரின் அவரோட ஸ்டோரிய எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சரின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ டெட்பூலோட கெட்டப் போட்டுட்டு ஒரு நாய் அங்க ஓடி வருது. அந்த நாயை டெட்பூல் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற டெட்பூல் அந்த இடத்துக்கு ஓடி வராரு. இவனோட பேரு நைஸ் பூல். அவர்கிட்ட தங்கத்தால செஞ்ச 2 துப்பாக்கிய வச்சிருக்காரு. அத பார்த்த டெட்பூலும் நான் அதை தொட்டு பாக்கலாமான்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா அவரு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நீயும் நானும் மட்டும் டெட்பூல் கிடையாது, இங்க ஒரு டெட்பூல் படையே இருக்கு, அவனுக்கு கிட்ட நீங்க மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நைஸ் பூல் சொல்றான். இப்ப உல்வரினும் இங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா கொஞ்சம் பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா ஜானி சொன்னா. அவங்க எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நைஸ் பூலும் இப்படியே 12 கிலோமீட்டர்ஸ் நீங்க போனீங்கன்னா அங்க அவங்க இருப்பாங்க, அங்க போறதுக்கு என்னோட காரை வேணா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. இப்பதான் உல்வரினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா தன்னோட கடந்த காலத்தை மாத்தலாம்னு சொல்லிதான் டெட்பூல் உல்வரினை கூப்பிட்டிருப்பாரு. அதனாலதான் டெட்பூல் கூடவே நம்ம உல்வரின் சேர்ந்திருப்பாரு. ஆனா இப்படி ஒரு விஷயத்த சொன்னாதான் உல்வரின் டெட்பூல் கூட சேர்வாருன்னு சொல்லி ஒரு பொய் விஷயத்த சொல்லிருப்பாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட உல்வரின் அங்க பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. 2 பேரும் அடுத்த நாள் காலையில வரைக்கும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. 2 பேரும் அந்த இடத்திலேயே சண்டை போட்டு மயங்கி கிடக்குறாங்க. அப்ப அங்க வந்து ஒருத்தர் அந்த காரோட சேர்த்து அவங்க 2 பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அது வேற யாரும் இல்ல, அந்த லோகனோட பொண்ணு லாரா, அதான் X-23. அவ கூட எலக்ட்ரா, பிளேட், கேம்பிட் அப்படின்னு 3 ரெசிஸ்டன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க 4 பேரும் தான் அந்த ஜானி சொன்ன ஆட்கள். அதாவது கசாண்ட்ராக்கே தெரியாம அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஒதுக்குப்புறமா இவ்ளோ நாளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கசாண்ட்ராவோட இடத்துக்குள்ளேயே போயிட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சு அங்க இருந்து வந்திருக்காங்க இல்லையா, அதை கேட்டு இவங்க பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. என்னன்னா அந்த கசாண்ட்ராவோட பவரை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரு ஹெல்மெட் அவளோட தலைக்கு போட்டு விடணும். ஆனா இந்த உலகத்திலேயே 2 ஹெல்மெட் தான் அப்படி இருக்குது. ஒரு ஹெல்மெட்டை அழிச்சிட்டாங்க, இன்னொரு ஹெல்மெட் ஜெகநாத் கிட்ட இருக்கு. அந்த ஜெகநாத்தும் பாத்தீங்கன்னா அந்த கசாண்ட்ராக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால கண்ட்ரோல் பண்றது பயங்கர கஷ்டமான விஷயம் சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப டெட்பூலும் அவங்க கிட்ட நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா என்னோட உலகத்தை காப்பாத்தலாம் சொல்லி கெஞ்சுறாரு. எல்லாரும் சேர்ந்து கசாண்ட்ராவோட இடத்துக்குள்ள புகுந்து பயங்கரமா ஒரு அட்டாக்க பண்ணி ஜெகநாத்தோட ஹெல்மெட்டை எடுத்து கசாண்ட்ராவை கண்ட்ரோல் பண்ணி இந்த வாய்ட் உலகத்துல இருந்து நம்மளோட உலகத்துக்கு போய் உலகத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போடுறாங்க. எல்லாரும் டெட்பூலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒத்துக்குறாங்க. ஆனா உல்வரின் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்போ உல்வரினை தவிர மீதி இருக்க எல்லாரும் அந்த கசாண்ட்ராவோட இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பயங்கரமான ஃபைட், பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அந்த ஃபைட்டுக்கு நடுவுல நம்ம உல்வரின் பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுத்து அந்த இடத்துக்கு வராரு. அவரும் அங்க இருக்க எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ டெட்பூலும் உல்வரினும் நேரா குகைக்குள்ள போறாங்க. அங்கதான் கசாண்ட்ராவும் இருக்காங்க. மீதி இருக்க எல்லாரும் குகைக்கு வெளியில இருக்க மத்தவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேரா உள்ள போன டெட்பூல கசாண்ட்ரா அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அடிச்சு அங்க மயக்கமடைய வச்சிருக்காங்க.
அதோட அடிக்க வந்த உல்வரினையும் கசாண்ட்ரா லாக் பண்ணிடுறாங்க. அப்படி அவனோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவனோட பிரெயினை ரீட் பண்றதுக்காக அவனோட தலையில கைய வச்சு பாக்குறாங்க. அவரோட மொத்த வாழ்க்கையும் பாக்குறாங்க. கடைசியா எக்ஸ்மேனோட சமாதிகளுக்கு அவர் அழைச்சிட்டு வராங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து உல்வரின் பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய போர் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த உல்வரினை நம்பி இருந்த எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அங்க இருந்த அத்தனை பேரோட சாவுக்குமே இந்த உல்வரின் தான் காரணமா இருந்திருப்பாரு. இதெல்லாம் நினைச்சு அவங்களோட இறப்புக்கு நான் தான் காரணம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சோகத்துல இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வரேன், எனக்கு நீ வேலை செஞ்சு எனக்கு நீ அடிமையா இருக்கணும் அப்படி உல்வரினோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி கசாண்ட்ரா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல லாரா ஜெகநாத்தோட காலை வெட்டி அவனோட தலையில இருந்த ஹெல்மெட்டை எடுத்துட்டு வந்து டெட்பூல் கிட்ட கொடுக்கறா. உடனே டெட்பூலும் அந்த ஹெல்மெட்டை எடுத்து கசாண்ட்ராவோட தலையில மாட்டி விட்டு கசாண்ட்ராவை கண்ட்ரோல் பண்ணி கசாண்ட்ராவோட பவர்ஸ் எல்லாத்தையுமே இழக்க வைக்கிறாங்க. இத பண்றதுக்காக தான் இவ்வளவு நேரமா நம்ம உல்வரின் கசாண்ட்ராவை திசை திருப்பிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல இந்த பாரடாக்ஸ் கசாண்ட்ராக்கு கீழே இருக்க அந்த பைரோன்கிற ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் கிட்ட கான்டாக்ட் பண்ணி அந்த டெட்பூலும் உல்வரினும் தப்பிக்கிறதுக்காக இருக்க ஒரே வழியான கசாண்ட்ராவை போட்டு தள்ளிரு அப்படின்னு சொல்லி இருப்பாரு. நான் அவளை கொன்னேன்னா அவளோட பதவி எனக்கு வேணும்னு சொல்லி பைரோ பாரடாக்ஸ் கிட்ட கேக்குறாரு. பாரடாக்ஸும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாரு. அதனால இப்ப அந்த இடத்துக்கு வந்த பைரோ கசாண்ட்ராவை சுட்டுடுறான். என்ன இவ்வளவு நாளா நீ அடிமையா நடத்தினதுக்காக உனக்கு கொடுத்த பரிசுதான் இது அப்படின்னு சொல்றான். இப்போ ஜெகநெட்டோட ஹெல்மெட் கசாண்ட்ராவோட சக்தியை தடுக்கிறதுனால அவளால ஹீல் பண்ணிக்க முடியல. ஒருவேளை அவளோட சகோதரரான சார்லஸ் இங்க இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா கசாண்ட்ராவை காப்பாத்தணும்னு தான் சொல்லி இருப்பாரு. அதனால அவளை விட்டுடுறான்னு சொல்லி டெட்பூல் கிட்ட உல்வரின் சொல்றான். அவளை விட்டா அவ நம்மள கொலை பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் எவ்வளவோ சொல்றான். இருந்தாலும் உல்வரின் அவளை ரிலீஸ் பண்றதுக்காக சொல்றாரு. சரி டெட்பூலும் நான் விட்டுறேன், ஆனா நான் விட்டதுக்கு அப்புறம் என்ன எதுவும் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு கசாண்ட்ராவோட தலையில இருந்த ஹெல்மெட்டை எடுத்துறான். உடனே இப்ப கசாண்ட்ரா அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி தன்னை தானே குணப்படுத்திக்கிறா. சரி எப்படியோ என்னோட உயிரை காப்பாத்திட்டீங்க, அதனால உங்களை நான் உங்களோட உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லிங் ரிங்க எடுக்கிறா. ஒழுங்கா மந்திரம் போட தெரியாம அரைகுறையா மந்திரம் போடுற ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்லிங் ரிங்கோட இந்த இடத்துல வந்து மாட்டிருப்பாரு. ஒரு கொலை பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து இந்த ஸ்லிங் ரிங்க எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அத வச்சு அந்த வட்டத்தை ஓபன் பண்ணி நம்ம உல்வரினையும் டெட்பூலையும் அனுப்பிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த ஆலியோ தங்க சாப்பிட வர கரெக்டா ஜஸ்ட் மிஸ்ல உல்வரினும் டெட்பூலும் அந்த வட்டத்துக்குள்ள வந்து அவங்களோட நார்மலான யுகத்துக்கு வந்துடுறாங்க. கசாண்ட்ராவோட தலையில இருந்த ஹெல்மெட்டை கழட்டினால அவங்களோட பவர்ஸ் எல்லாமே திரும்ப அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இங்க நார்மலான உலகத்துல நம்ம டெட்பூலோட ஃப்ரெண்டான பீட்டர் கார் வித்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த கார் மேலேயே வந்து நம்ம டெட்பூலும் உல்வரினும் விழுறாங்க. அங்க நின்னுட்டு இருந்த பீட்டரை பார்த்துட்டு டெட்பூல் நான் மறுபடியும் களத்துல இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ரிப்பர் இருக்க இடத்தை பார்த்து ஓடுறான். அந்த நேரத்துல அந்த பைரோவை எழுப்பின கசாண்ட்ரா நீ எதுக்காக என்ன சுட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ பைரோவும் கசாண்ட்ரா கிட்ட எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறான். பாரடாக்ஸ் தான் கசாண்ட்ராவை கொலை பண்றதுக்கான பிளான போட்டாங்கன்னும் டைம் ரிப்பர் மெஷினை வேற ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அதனால பாரடாக்ஸ் தனக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு அவனை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம டெட்பூலோட உலகத்துக்கு கிளம்புறாங்க கசாண்ட்ரா. இப்போ டெட்பூலும் உல்வரினும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க டைம் ரிப்பர் மெஷின் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அவங்க ரெண்டு பேரும் ஓடி வரத சிசிடிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட பாரடாக்ஸ் சீக்கிரம் இந்த டைம் ரிப்பர் மெஷினை சரி பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு நேரா மேல இவங்க ரெண்டு பேரையும் தடுக்கிறதுக்காக வராரு. அந்த நேரத்துல அந்த வட்டம் ஒண்ணு ஓபன் ஆகுது. அது வழியா வெளியே வந்த கசாண்ட்ரா பாரடாக்ஸோட தலைக்குள்ள கைய விட்டு அந்த டைம் ரிப்பரோட சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறா. அந்த டைம் ரிப்பரோட சக்தியை வச்சு கசாண்ட்ராவோட சக்திய பல மடங்கா கூட்டலாமா. அதனால அதை வச்சு வாய்ட தவிர மத்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு மிச்சம் இருக்க வாய்ட தான் ஆழ போறதா சொல்றா. அதுக்கு குறுக்க வந்த நம்ம டெட்பூலையும் உல்வரினையும் அவளோட பவரை யூஸ் பண்ணி தூக்கி அடிச்சிட்டு இந்த பாரடாக்ஸ கூட்டிட்டு அந்த டைம் ரிப்பர் மிஷின் இருக்க இடத்துக்கு போறா. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் அவளை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிறதுக்காக அந்த வட்டத்தை திறந்து அந்த டெட்பூல் ஆர்மியே உள்ள வர வைக்கிறாங்க கசாண்ட்ரா. மொத ஆளா அந்த டெட்பூல் நாய் உள்ள வருது. அதுக்கு பின்னாடியே அந்த நாய்ஸ்பூலும் வந்துடுறான். இங்க வந்தவன் ஒரு பெரிய டெட்பூல் படைய வருதுன்னு அவங்க உங்களை கொலை பண்ண போறாங்கன்னு சொல்றான். உடனே அந்த வட்டத்துல இருந்து நிறைய டெட்பூல்கள் வெளியே வராங்க. வந்தவங்க நம்ம உல்வரினையும் டெட்பூலையும் பயங்கரமா சுட ஆரம்பிக்கிறாங்க. உடனே டெட்பூலும் அவன் மேல குண்டடி படாம இருக்கிறதுக்கு ஒரு கேடயமா நைஸ் பூலை யூஸ் பண்ணிக்கிறான். அவனை அப்படியே இழுத்துக்கிட்டு ஒரு காருக்கு பின்னாடி கொண்டு வந்துட்டு நீ ஹீல் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க. அவனும் ஹீலிங்னா என்னன்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் இவனுக்கு ஹீலிங் சக்தியே இல்ல அப்படிங்கிற விஷயமே இவங்களுக்கு தெரிய வருது. ஓ உனக்கு ஹீலிங் சக்தி இல்லையா, அங்க இருக்க ஒரு தள்ளுவண்டியில ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும், அதை வச்சு உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்திடுறேன்னு சொல்லி மறுபடியும் அவனை கேடயம் மாதிரி தூக்கிட்டு போறான். இந்த வாட்டி அவங்க சுட்டதுல இவனோட தலைய சிதறி போய் செத்து போயிடுறான். இப்போ உல்வரின் கையில அந்த நாய்க்குட்டி இருக்கு. அந்த நாய்க்குட்டிய நம்ம உல்வரின் தூக்கி காமிச்சதும் அந்த மொத்த டீமே ஷூட் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாய்னா உயிர். அப்ப எல்லாருமே கண்ணை வச்சுட்டு ஷூட் பண்ணாம அமைதியா இருக்காங்க. அந்த நேரத்துல கேஷ்
கேஷுவலா இவங்க 2 பேரும் நடந்து போறாங்க. இப்ப அந்த நாய்க்குட்டிய பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த டோட்டல் டெட்பூலோட ஆர்மியையே அடிச்சு கொல்றாங்க. பயங்கரமா சண்டை நடக்குது. ஆனா அந்த டெட்பூல் ஆர்மில இருக்க எல்லாருமே ஹீல் ஆயிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஹீலிங் சக்தி இருக்குது போல. அந்த நேரத்துல நிறுத்துங்கடான்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டே டெட்பூல் கெட்டப்ல பீட்டர் வராரு. நமக்குள்ள நாம சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றாரு. அவரை பார்த்த மத்த எல்லா டெட்பூலும் அவங்கள ஹக் பண்ணி பயங்கரமா பாசமா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த பீட்டர்ங்கிறவரு இந்த எல்லா டெட்பூலுக்கும் ஃப்ரெண்ட் ஆமா. எப்பா கரெக்டான நேரத்துல நீ எங்க வந்து காப்பாத்திட்டடா அப்படின்னு சொல்லி டெட்பூலும் உல்வரினும் நம்ம பீட்டர் கிட்ட சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்க டைம் ரிப்பர் மெஷின் பக்கத்துல வராங்க. ஆனா அதுக்குள்ள டைம் ரிப்பரை பிரிச்ச கசன்ட்ரா அதோட மொத்த சக்தியுமே உரிய ஆரம்பிக்கிறா. இதை எப்படி தடுக்கிறதுன்னு இவங்க 2 பேரும் பாரடாக்ஸ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவரும் அந்த டைம் ரிப்பருக்கு மேட்டர் ஆன்டி மேட்டர்னு 2 சக்திகள் சக்தி கொடுக்குது. அந்த சக்திகள் உருவாக்குற இடம் கீழே தான் இருக்குது. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கீழே போய் அந்த 2யும் இணைச்சிட்டீங்கன்னு வைங்க, மேல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அந்த டைம் ரிப்பர் வெடிச்சிரும். ஆனா அந்த விஷயத்த பண்றவங்களும் சேர்ந்து செத்துருவாங்கன்னு சொல்லி பாரடாக்ஸ் சொல்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு டெட்பூலும் உல்வரின் வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு நம்ம உல்வரின் உனக்குன்னு நிறைய சொந்தங்கள் இருக்காங்க, ஆனா எனக்கு யாருமே இல்ல, அதனால நான் இந்த விஷயத்த பண்ண போறேன்னு சொல்லிட்டு உல்வரின் நேரா உள்ள போக பாக்குறான். ஆனா அந்த நேரத்துல கரெக்டா இழுத்து உல்வரினை வெளியே வச்சு லாக் பண்ணி டெட்பூல் உள்ள போறாரு. இப்ப உள்ள போன டெட்பூலும் அங்க இருந்த ஒரு சக்திய கஷ்டப்பட்டு புடுங்கினவன் அத இன்னொரு சக்தியோட கனெக்ட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல கதவை உடைச்சிட்டு உள்ள வந்த உல்வரின் இன்னொரு சக்தியை புடிச்சு இழுத்து டெட்பூலோட கை கூட ஜாயின் பண்ணிக்கிறான். அப்போ அதுல இருந்து வெளியே வந்த சக்தி உல்வரின் போட்டிருந்த சூட்டை அப்படியே பிச்சு எடுத்துருது. இப்போ இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு அந்த சக்திகளை இணைச்சதுனால மேல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அந்த டைம் ரிப்பர் வெடிச்சிருது. அந்த டைம் ரிப்பர் மிஷின் வெடிச்சதுனால நம்ம உல்வரினும் டெட்பூலும் இறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கசன்ட்ராவும் செதறி இறந்து போயிடுறா. இந்த சம்பவத்தினால மறுபடியும் காலக்கோடு கரெக்ட் ஆகுது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாரடாக்ஸ் தான் சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்றதுக்காக டிவியில இருக்க லீடர் வராங்க. என்னதான் இங்க நடக்குதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா நம்ம பாரடாக்ஸும் உடனே கதைய மாத்தி இது எல்லாத்துக்கும் காரணம் கசன்ட்ரா தான் சொல்லிடுறாரு. அவளை தடுக்கிறதுக்காக டெட்பூலும் உல்வரினும் அவங்களோட உயிரையே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா அந்த நேரத்துல நம்ம டெட்பூலும் உல்வரினும் அங்க உயிரோட வராங்க. இவங்க 2 பேரும் சாகல. என்னன்னு பார்த்தா தனியாளா போயிருந்தா கண்டிப்பா வெளிச்சு செத்து போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் போனதுனால 2 பேரோட சக்தியும் இணைஞ்சு தப்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணதுக்காக பாரடாக்ஸ் டிவியோட லீடர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட டெம்பர் எடுத்து பார்த்தவங்க இவங்க 2 பேரும் பண்ண வேலைனால டெட்பூலோட காலக்கோட நிலையாச்சு அப்படின்னும் இனி அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டெட்பூலும் வாய்ட்ல இருக்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ டெட்பூல பாக்குறதுக்காக பீட்டர் அங்க வந்திருப்பாரு. அவங்கள பார்த்து நம்ம டிவியோட லீடருக்கு லைட்டா பார்த்த உடனே பிடிச்சு போயிருது. அதோட வாய்ட்ல இருந்து வெளியே வந்த லாராவும் இவங்க கூடவே இருக்காங்க. நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஜாலியா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இப்பவாது உன்னோட மைண்ட்ல இருக்க அந்த லவ்வ உன்னோட லவ்வரான வனசா கிட்ட சொல்லுடா அப்படின்னு சொல்லி உல்வரின் டெட்பூல் கிட்ட சொல்றாரு. அவனும் வனசா கூட கண்ணாலேயே பேசிக்கிறான். அப்படியே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அதோட படம் முடியும்னு பார்த்தா இல்ல இன்னும் ஒரு சீன் இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த ஜானி கசன்ட்ராவை பத்தி நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்லிருப்பான்ல, இந்த உல்வரின் கூட சொல்லாதது எல்லாத்தையும் சொல்லி அவனை நீ கொன்னுட்டேடா அப்படின்னு கூட சொல்லிருப்பானே. அதாவது டெட்பூல் போய் சொல்லி ஜானிய கொலை பண்ண வச்சுட்டாருன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா அது டெட்பூல் சொன்ன போய் கிடையாது. உண்மையிலேயே அவங்க 3 பேரும் அரெஸ்ட் ஆகி போறப்போ கசன்ட்ராவை பத்தி ஜானி தப்பா பேசுவாரு. அத மேல ஒரு கேமரா இருக்கும், அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். சோ அதனால அந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே ஜானி தான் சொன்னா அப்படிங்கறத சிசிடிவி வீடியோ போட்டு டெட்பூல் எல்லாருக்குமே நிரூபிக்கிறாரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.